வணக்கம். பில்டிங் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இன் தமிழ்நாடு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். பொதுவாக ஒரு சொந்த வீடு கட்டணும்னு முடிவு பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய டாஸ்க்காக, ஒரு டஃப்பான டாஸ்க்காக, ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக பலரும் பார்ப்பாங்க. ஆனால் சரியான பிளான், ஸ்ட்ராட்டஜிஸோட முக்கியமான குறிப்புகளையும் நம்ம தெரிஞ்சு நம்ம அதை அணுகும் பொழுது அதை எளிதாக செய்து முடிக்க முடியும். ஸோ துணிவோடு நாம் இதை ஆரம்பித்து செயல்படுத்தினால் நம் வாரிசுகளுக்கும் அவர்களது வாரிசுகளுக்கும் பெரிய சொத்தாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை எப்படிலாம் பண்ணணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முக்கியமானது என்னென்னா லொக்கேஷன், சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது. ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த இடம் வெல் கனெக்டடாக இருக்கா, எல்லா இடத்துகளுக்கும் ஈஸியாக அணுகக்கூடிய இடமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்து சுற்றுப்புறங்கள் ஒரு நல்ல சுற்றுப்புறங்கள் இருக்கிறதா, சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணணும். வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய தூரத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறதா என்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷனை இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு பொருத்தமான ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் பாயிண்ட்டாக பார்க்க வேண்டியது ஃபைண்டிங் ரைட் கான்ட்ராக்டர். அதாவது சரியான ஒப்பந்ததாரரை கண்டறிந்து நம்ம அவங்ககிட்ட வேலை கொடுக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம நண்பர்கள் மூலமாக கண்டுபிடிக்கலாம், அல்லது விளம்பரங்கள் வரும், பக்கத்தில் வீடு கட்டுறவங்கள நம்ம பார்த்து அவங்கள இது பண்ணலாம். அவங்கள நம்ம பேசி அவங்கள பற்றி ஒரு அனுமானத்துக்கு வரலாம். நம்ம யாருக்கு ஒப்பந்தம் நம்ம கொடுக்க போகிறோமோ அவங்க அனுபவசாலிகளாக மட்டுமும் இல்லாமல் திறமைசாலிகளாகவும் இருந்து ஒரு சிறந்த ஒப்பந்ததாரிடம் நம்ம ஒரு சிறந்த கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம ஒரு திறமைசாலியான ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம இந்த ஒர்க்கை கொடுத்தோம்னா அது வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி வெவ்வேறு நம்ம ஒரு கான்ட்ராக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு 4 கான்ட்ராக்டர் நம்ம பார்த்து அவங்கள நம்ம ஆய்வு செய்யலாம். அதாவது ஒரு 4 பேரை பார்த்து ஒரு கம்பேர் பண்ணி யார் எப்படி பண்ணுறாங்க, ரேட் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணி ஒரு கம்பேரிசன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுப்பது நல்லது. அடுத்த பாயிண்ட் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங். பிளான் பண்ணுறது, அடுத்து எஸ்டிமேட் எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றதில் நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டு டோட்டலாக எல்லாத்துக்கும் A to Z எல்லாத்தையும் நம்ம எதையும் விட்டு விடாமல் கரெக்டாக எஸ்டிமேட் போட்டு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணும்போது இப்போ வீட்டு பிளான், பில்டிங் பிளான் இருந்துச்சுன்னா அந்த இதில் மாறுதல்கள் அடிக்கடி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சுட்டு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மாறுதல் பண்ணால் அதோடைய காஸ்ட் நம்மளுக்கு அதிகமாகும். அதனால் அந்த மாதிரி மாறுதல்களுக்கான டைம் நம்ம முன்னாடியே தான் நம்ம ஏதாச்சும் மாறுதல் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸில் யார்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ, என்னென்ன ஆய்வு பண்ணணுமோ, எப்படிலாம் நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கிறதுன்றதை நம்ம 1க்கு 4 வாட்டி திங்க் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி இதுதான் எனக்கு வேணுன்றதில் திட்டவட்டமாக ஒரு முடிவு எடுத்து பிறகு நம்ம பிளான் அதை ஃபைனலைஸ் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு எஸ்டிமேட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து சரியான பொருட்களை தேர்ந்தெடுப்பது, குவாலிட்டியான மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கட்டிட ஆயுளை அதிகரிக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல்லையுமே பார்த்திங்கன்னா எத்தனையோ பிராண்ட்ஸ் இருக்கும், அது ரேட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதோடைய குவாலிட்டி, அந்த பிராண்டுக்குரிய வேல்யூ அதெல்லாம் நம்ம 1க்கு 4 இடத்துல ஒப்பிட்டு பார்த்து ஒரு கம்பேரிசன் பண்ணி எது நம்மளுக்கு பொருத்தமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து வாங்க வேண்டும். அது ஒரு இன்ஜினியர் துணை கொண்டு வாங்குறது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது கட்டுமான செயல்முறையை நிர்வகித்தல், மேனேஜிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்னென்ன மெட்டீரியல் நம்ம வாங்குகிறோம், அதில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ மீதி ஆகுது, எங்கேருந்து வாங்குகிறோம், சைட்டுக்கு எப்படி வருது, அதை எங்கே வச்சுருக்கோம், அதை திருப்பி எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் சூப்பர்வைசர் நம்ம வைக்கிறோமா, அந்த சூப்பர்வைசருக்கு என்னென்ன வேலை, கான்ட்ராக்டர் மொத்தமாக ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருந்தோம்னா பேமெண்ட் எப்படி கொடுக்க போகிறோம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுக்க போகிறோமா,
ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்னால் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது எவ்வளோ நாளில் நம்ம பண்ணுவாங்க, அந்த நாளில் பண்ணிட்டாங்கன்னா பண்ணுற மாதிரி அந்த வேலை போயிட்டுருக்கான்றதை நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம டைரெக்டாக கான்ட்ராக்டருக்கு வந்து வீக்லி பேமெண்ட்டோ அல்லது டெய்லி பேமெண்ட்டோ கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் வராங்க, அந்த அத்தனை பேருடைய இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நோட் மாதிரி போட்டு அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம், அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மேனேஜிங் வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக நம்ம எப்படி எப்படிலாம் மேனேஜ் பண்ண போகிறோன்றதையும் நம்ம பிளான் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே இப்படிலாம் இதெல்லாம் பண்ண போகிறோன்றது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கணும். அதை இப்போது அந்த சைட்டில் வந்து பொருட்களை பாதுகாப்பதற்கு செக்யூரிட்டி யாருனா வைப்போமா, அல்லது செக்யூரிட்டி கேமரா மாதிரி எதனா வைப்போமா, அப்படி இல்லாட்டி யாராச்சும் அங்கே வேலை செய்கிறவங்களே பக்கத்துலேயே இருந்து தங்கி வேலை செய்வாங்களா, வேலை செஞ்சு அவங்களே பார்த்துப்பாங்களா, இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் நம்மளே பார்த்துக்க முடியுமா, எல்லாத்தையும் நம்ம வந்து டிசைட் பண்ணி எந்தெந்த வேலைகள் எப்படி எப்படி பண்ணணுன்றதில் நீங்கள் வந்து தெளிவாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சிஸ்டம் நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு அதன்படி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எளிதாக மேனேஜ் பண்ணுறது எளிதாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டும். அடுத்தது முக்கியமானது வந்து நம்மளுக்கு சில சமயங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே செலவாகிடும். ஸோ எதிர்பாராத செலவுகளுக்குன்ட்டு ஒரு 5% வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எஸ்டிமேட் என்ன இருக்கோ அந்த எஸ்டிமேட் காஸ்ட்டை விட அதிகமாக ஒரு 5% அமௌண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து தயார் நிலையில் வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்கேஸ் சில சமயங்களில் வந்து பொருள் வந்து தேவையை நம்ம எஸ்டிமேட் போட்டதை விட கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம், அல்லது சில பொருள் வந்து வேஸ்ட் ஆகிடலாம், சில பொருள் வந்து விலையேற்றம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடலாம். ஸோ இது மாதிரி சில நேரங்களில் வந்து எதிர்பாராத விதமாக நடக்கிற சில காஸ்ட் வேரியேஷனுக்கு நம்ம அந்த டைமில் வந்து நம்ம அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருப்பது நல்லது. அது மாதிரி எதிர்கொள்கிறதுக்காக நம்ம முன்னாடியே வந்து ஒரு 5% வச்சுக்கிறது நல்லது. இந்த 5%ன்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது. நம்ம வந்து வீட்டை வந்து கட்டும்போது மாறுதல்கள் நம்ம பண்ணோம்னா அதற்கான காஸ்ட் வந்து 5%ஓட கண்டிப்பாக அதிகமாக போயிடும். அதனால் மாறுதல்கள் இல்லாமல் முன்னாடியே நம்ம எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தோம்னா பெரும்பாலும் இந்த 5%ல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி வீடு கட்டும் பொழுது உங்கள் வீட்டை சிறப்பாக கட்டி முடிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ரிப்ளை பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.